நமது ஜெபம் டிவியில் உயிருள்ள கிறிஸ்துவை வெளிப்படுத்துதல். പേർക്ക് പറയാൻ കഴിയും, എൻ്റെ ക്രിസ്തീയ ജീവിതത്തിൽ ഞാൻ നല്ല പോർ പൊരുതി, എൻ്റെ വിശ്വാസം കാത്തു എന്ന് എത്ര പേർക്ക് പറയാൻ സാധിക്കും? அமேன். ஆனால் எத்தனை பேருக்கு இன்றைக்கு சொல்ல முடியும், அமேன், என்னுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தினுடைய நல்ல போராட்டத்தை போராடினேன் அமேன் என்று சொல்லி ഇതുവരെയുള്ള എൻ്റെ ഓട്ടം തികച്ചു എന്ന് എത്ര പേർക്ക് പറയാൻ സാധിക്കും? இதுவரைக்கும் இருந்த என்னுடைய ஓட்டத்தை அமேன் அது நான் ஓடி முடித்தேன் என்று எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? Christ Generation Ministries presents Revealing the Living Christ every Saturday at 8 p.m. Don't miss it on Jebam TV. சீக்கிரத்தில் வரப்போகும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவினுடைய மகிமையான சுவிசேஷம் வழியாக நாங்கள் குடும்பமாக உங்களுடைய சமூகத்தில் வருவது எங்களுக்கு மிக மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. அன்பானவர்களே, கடந்த நாட்களில் அமேன் பவுல் சொன்ன ஒரு வசனம் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம பார்த்தோம். பவுல் தைரியமாக சொல்கிறது, நான் என்னுடைய ஓட்டத்தை ஓடினேன், அமேன், என் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லி இந்த பகுதியில் இருந்து பவுல் அனுபவித்த பாடுகள் எவ்வளவு பெரிது என்று சொல்லி நம்ம வசனம் வழியாக பார்த்தோம். இந்த நாளிலும் இந்த செய்தியினுடைய தொடர்மானமான பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க செய்திக்கு நேராக போகலாம். അവളുടെ യജമാനന്മാർ തങ്ങളുടെ ലാഭത്തിന്റെ ആശ പോയത് കണ്ടിട്ട് പൗലോസിനെയും ശീലാസിനെയും പിടിച്ചു. ஆனால் இங்க கவனித்து பாருங்க, அவளுடைய எஜமான்கள் தங்களுடைய ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிட்டென்று கண்டு പൗലയും സീലാവയും പിടിത്ത് അവിടെ പറയുക, ചന്തസ്ഥലത്ത് പ്രമാണികളുടെ അടുക്കിലേക്ക് വലിച്ചുകൊണ്ടുപോയി അധിപതികളുടെ മുമ്പിൽ നിർത്തി. அங்கே சொல்கிறது, பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியிலுள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். 2 തിമോത്തി 4-ാമത്തെയും 7-ാമത്തെ വാക്യത്തിനകത്ത് ഞാൻ നല്ല പോർ പൊരുതി ഓട്ടം തികച്ചു വിശ്വാസം കാത്തു എന്ന് പൗലോസ് പറയുമ്പോൾ അത് ഈസി ആയിട്ടല്ല പൗലോസ് ആ ഓട്ടം തികച്ചതെന്ന് നമുക്കിവിടെ മനസ്സിലാക്കുവാൻ സാധിക്കും. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று பவுல் சொல்லும் பொழுது அது அவ்வளோ எளிதாக அல்ல முடித்து கொண்டது என்று சொல்லி இந்த பகுதியிலே நமக்கு புரிய வருகிறது. കർത്താവിന്റെ അധികാരം പ്രാപിച്ച അഭിഷിക്തന്മാരായ പൗലോസിനെയും ശീലാസിനെയും അവർ എന്ത് ചെയ്തു? വലിച്ചു കൊണ്ടുപോയി അധിപതികളുടെ മുമ്പിലേക്ക് കൊണ്ടുപോകുക. கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட அதிகாரம் பெற்றுக்கொண்ட இந்த பவுலையும் சீலாவையும் அதிகாரிகளுக்கு முன்பதாக இழுத்து கொண்டு போனது என்று சொல்லி வசனம் சொல்கிறது. സുവിശേഷത്തിൽ അവർ അനുഭവിക്കുന്ന കഷ്ടത്തെ നിങ്ങളൊന്ന് ശ്രദ്ധിച്ചാട്ടെ. அந்த சுவிசேஷத்தில் அவர்கள் அனுபவிக்கிறதான கஷ்டத்தை நீங்க ஒன்று சிந்தித்து பாருங்க. അപ്പോസ്തല പ്രവൃത്തി 16-ാം അധ്യായം 22-ാമത്തെ വാക്യത്തിനകത്ത് പറയുന്നു, പുരുഷാരം അവരുടെ നേരെ ഇളകി, അധിപതികൾ അവർ വസ്ത്രം പറിച്ചൂരി കളഞ്ഞു, കോൽ കൊണ്ട് അവരെ അടിക്കുവാൻ കൽപ്പിച്ചു. அதிகாரம் 22வது வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? அப்பொழுது ஜனங்கள் கூட்டங்கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி என்று சொல்லி வசனம் சொல்கிறது. എത്ര പ്രതികൂലമായിട്ടുള്ളൊരു അവസ്ഥയിലൂടെ ഇവിടെ പൗലോസും ശീലാസും കടന്നു പോകുന്നത്. எவ்வளவு எதிர்மாறான ஒரு சூழ்நிலை வழியாக பவுல் சீலா இவர்கள் போகிறார்கள். എത്ര വലിയൊരു പ്രതിസന്ധിയിലൂടെ ഇവർ കടന്നു പോകുന്നത്. எவ்வளவு பெரிதான ஒரு துன்பம் வழியாக இவர்கள் போகிறார்கள். അപ്പോഴും സുവിശേഷത്തെ അവർ വിട്ടുകളഞ്ഞില്ല. அப்பொழுதும் சுவிசேஷத்தை இவர்கள் விட்டு விலகவில்லை. അപ്പോഴും കർത്താവിനെ വിട്ട് ഇവർ പിന്മാറിപ്പോയില്ല. அப்பொழுதும் கர்த்தரை விட்டு இவர்கள் பின்வாங்கி போகவில்லை. പൗലോസ് പറഞ്ഞ പല തവണ തടവിലായി എന്ന് പറയുമ്പോൾ பவுல் நான் பல தடவை காவலில் வைக்கப்பட்டேன் என்று சொல்லும் பொழுது അത് ചുമ്മാ പിടിച്ചുകൊണ്ട് തടവിൽ കൊണ്ട് ആക്കുകയല്ല. அது சும்மா பிடித்துக்கொண்டு ஒரு காவலில் வைக்கவில்லை. ആദ്യം നമ്മൾ കണ്ട അവരെ വലിച്ചുകൊണ്ട് അധിപതികളുടെ മുമ്പിൽ കൊണ്ട് നിർത്തുക. முதலில் நாம் கண்டோம் அவர்களை இழுத்து கொண்டு அதிகாரிகள் முன்பே நிறுத்துகிறது. അവരെ തടവിലാക്കുന്നതിന് മുൻപേ അവരെ നിലത്തൂടെ വലിച്ചുകൊണ്ട് പോവുക. அப்போ இவர்களை காவலில் வைப்பதற்கு முன்பதாக அமேன் கீழே இழுத்து கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம்.
അതിനുശേഷം നമ്മൾ കാണുന്നു, പുരുഷർ അവരുടെ നേരെ ഇളകി അധിപതികൾ അവരുടെ വസ്ത്രം പറിച്ചൂരിക്കളഞ്ഞ് കോൽ കൊണ്ട് അവരെ അടിക്കാൻ കൽപ്പിക്കുക. ஆமென். அதுக்கு பிறகாக பார்க்கிறோம், அவர்களுக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்கிறது. അവരുടെ വസ്ത്രം പറിച്ചൂരിക്കളയുക. கவனிங்க, இவர்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் கிழித்து போடுகிறது. അവരെ കോൽ കൊണ്ട് അടിപ്പിക്കുക. அவர்களை கோலினால் அடிக்க பண்ணுகிறது. 23-ാമത്തെ വാക്യം പറഞ്ഞു, അവരെ വളരെ അടിപ്പിച്ച ശേഷം. 23-ാം വചനം சொல்கிறது, அவர்களை അനേക അടി അടിച്ച പിൻപ്. അപ്പോൾ ചുമ്മാ തടവിലേക്ക് കൊണ്ടുവിടുകയല്ല, ഒരുപാട് അടികൾ കിട്ടിയതിന് ശേഷം, വളരെ അടിപ്പിച്ചതിന് ശേഷം. അങ്ങനെ പറഞ്ഞാൽ അതിന് കണക്കില്ല. 1 അടികൾ പൗലോസ് കൊണ്ടെന്ന് നമുക്ക് കാണുവാനായിട്ട് സാധിക്കുന്നു. അപ്പോൾ ഇവിടെ കണക്കില്ലാത്ത അളവിലാണ് പൗലോസിനെ ശീലാസിനെ അന്ന് അടിപ്പിച്ചതിന് ശേഷം, വളരെ അടിപ്പിച്ചതിന് ശേഷം അവരെ തടവിലാക്കുന്നത്. ஆமென். இந்த இடத்தில் அநேக அடி அடித்ததுக்கு பின்பதாக என்று சொல்லும் பொழுது அவர்களை அடித்ததுக்கு எந்த கணக்குமே இல்லை. ஒன்று குறைய 40 அடிகள் தான் ஏற்றுக்கொண்டதை குறித்து பவுல் சொல்கிறது. இது போல் அந்த நாளில் அநேக தரம் அடிகளை அந்த மனுஷன் ஏற்றுக்கொள்கிறார். പലതവണ തടവിലായെന്ന് പറയുമ്പോൾ ചുമ്മാ തടവിൽ പിടിച്ചുകൊണ്ട് പോവുകയല്ല, അതിനു മുമ്പ് ഒരുപാട് കഷ്ടതയിലൂടെ അവരെ നടത്തി, അവരുടെ വസ്ത്രം ഉരിഞ്ഞു കളഞ്ഞു, അവരെ നിലത്തൂടെ വലിച്ചു കൊണ്ടുപോയി വളരെ അടിപ്പിച്ചതിന് ശേഷം അവരെ തടവിലാക്കുന്നത്. அப்போ அமேன், பல தடவை காவலில் வைக்கப்பட்டேன் என்று சொல்லும்போது அது வெறுமையான ஒரு காரியம் அல்ல. அவர்களை கீழே இழுத்து கொண்டு போகிறது, அவர்களுடைய வஸ்திரம் எல்லாம் கிழித்து போடுகிறது, அவர்களை அநேக அடிகள் அடித்துதான் காவலில் கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். അവരുടെ ശരീരത്തിൽ ഒത്തിരി മുറിവുകൾ ആ സമയത്തുണ്ടായി. அவர்களுடைய சரீரத்தில் ஏராளமான காயங்கள் அந்த நேரத்தில் வந்தது. ഹല്ലേലൂയ. അപ്പോസ്തല പ്രവൃത്തി 16-ാം അധ്യായം അതിൻ്റെ 33-ാമത്തെ വാക്യത്തിനകത്ത് നമുക്ക് കാണുവാൻ സാധിക്കും, കാരാഗ്രഹ പ്രമാണി അവരെ ഭവനത്തിൽ കൊണ്ടുപോയി അവരുടെ മുറിവുകളെ കഴുകി. ஆமென். அந்த அதிகாரம் 33வது வசனத்திலே நாம் என்ன பார்க்கிறோம், அந்த சிறைச்சாலை அதிகாரி அவர்களை கொண்டு போய் தன்னுடைய காயங்களை எல்லாம் கழுவினான் என்று சொல்லி. അടികളേറ്റ മുറിവോട് കൂടെയാണ് അവരെ തടവറയിലാക്കിയിരിക്കുന്നത്. ஆமென். அப்போ அந்த அடிகளேற்ற காயங்களோடு கூட தான் இவர்களை அந்த சிறைக்குள்ளே வைத்தார்கள். അപ്പോൾ 2 കൊറിന്ത്യൻസ് അതിൻ്റെ 11-ാം അധ്യായം 23-ാമത്തെ വാക്യത്തിനകത്ത് അധികം പ്രാവശ്യം തടവിലായി എന്ന് പൗലോസ് പറയുമ്പോൾ ചുമ്മാ തടവിലേക്ക് കൊണ്ടുപോകുകയല്ല, ഒരുപാട് അടികൾ കൊടുത്ത് അവരുടെ വസ്ത്രങ്ങളെ എടുത്തു മാറ്റി ഒത്തിരി അടിച്ച് മുറിവുകളോടുകൂടിയാണ് ഇവരെ തടവറയിലാക്കുന്നത്. അപ്പോൾ 2 കൊരിന്ത്യർ 11-ാவது அதிகாரம் അതിന്റെ 23வது വചനത്തിലെ അനേക തരം ഇവர்களை കാവലിൽ வைக்கப்பட்டது என்று சொல்லும்போது அதற்கு பின்பதாக அநேக அடிகள் ஏற்றுக்கொண்டதை நாம் புரிந்து கொள்கிறோம். മുറിവുകളോട് കൂടിയാണ് ഇവർ തടവിലാകുന്നത്. ആമേൻ. അനേകം കായങ്ങളോട് കൂടെ താൻ ഇവர்கள் സിറയിലെ പോകുகிறார்கள். അപ്പോസ്തല പ്രവൃത്തി 16-ാം അധ്യായം 23-ാമത്തെ വാക്യത്തിനകത്ത് പറയുന്നു, കാരാഗ്രഹ പ്രമാണിയോട് അവരെ സൂക്ഷ്മത്തോട് കാക്കുവാൻ കൽപ്പിച്ചു. അപ്പോസ്തല നടപടികൾ 16-வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்திலே அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டது சொல்லி பார்க்கிறோம். എന്നുവെച്ചാൽ അവരെ സൂക്ഷിക്കാൻ വേണ്ടിയിട്ടല്ല അവിടെ പറയുന്നത്, அந்த இடத்தில் அவர்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக அல்ல சொல்வது, സ്പെഷ്യൽ കെയർ കൊടുക്കണമെന്നല്ല അവിടെ പറയുന്നത്, அவங்களுக்கு ஏதோ ஸ்பெஷல் கெயர் கொடுக்க வேண்டும் എന്നല്ല சொல்வது, അവർ രക്ഷപ്പെട്ടു പോകാതിരിക്കാൻ, അവർ അവിടെ നിന്ന് പുറത്തു പോകാതിരിക്കാൻ അവരെ സ്പെഷ്യൽ തടവറയിലാക്കണമെന്ന് അവിടെ പറയുന്നത്. அப்போ அவர்கள் ஒருபோதும் தப்பித்து போகாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் காக்கும்படிக்கு ஸ்பெஷலான ஒரு அறையிலே வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. അവരുടെ ആ തടവറയിൽ അവരെ സ്ട്രോങ് ആയിട്ടുള്ള തടവറയ്ക്കകത്തിടാനായിട്ട് അവിടെ പറയുന്നത്. അപ്പോൾ സ്ട്രോങ് ആണ് ഒരു കാവലിൽ വയ്ക്ക சொல்லி അവരുടെ ഓക്കെ. അപ്പോസ്തല പ്രവൃത്തി 16-ാം അധ്യായം 24-ാമത്തെ വാക്യത്തിനകത്ത് അവൻ ഇങ്ങനെയുള്ള കൽപ്പന കിട്ടിയാൽ അവരെ അകത്തെ തടവിലാക്കി. ആമേൻ. അകത്തെ ഉള്ളറയിൽ തന്നെ അകത്തെ തടവിലാക്കി അവരുടെ കാൽ ആമത്തിലിട്ട് പൂട്ടി എന്ന് പറയുന്നു. அப்போ அதே அதிகாரம் 24வது வசனத்திலே அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான் என்று சொல்கிறது. നോക്കിയേ, പൗലോസ് പറയും, ഞാൻ പല തവണ തടവിലായെന്ന് പറയുമ്പോൾ ചുമ്മാ ഇപ്പോൾ ആരെങ്കിലും ജയിലിൽ കിടക്കുന്നത് പോലെ അവസ്ഥയല്ല പൗലോസ് ഉണ്ടായത്. ഒരുപാട് അടികൾ കിട്ടി, ഒരുപാട് രക്തച്ചൊരിച്ചിലുകളുണ്ടായി, വസ്ത്രങ്ങൾ ഉരിഞ്ഞു മാറ്റി, വിവസ്ത്രനാക്കി മാറ്റി, അവിടെ
അവിടുന്ന് ഏറ്റവും ഉൾക്കാവലിൽ കൊണ്ടുപോയി അവൻ്റെ കാലുകൾ ആമത്തിലിട്ട് പൂട്ടിയിട്ടാണ് തടവറയ്ക്കകത്താക്കുന്നത്. அப்போ கவனிங்க அன்பானவர்களே, நாம் அநேகம் தடவை காவலில் வைக்கப்பட்டேன் என்று சொல்லும் போது அது வெறுமையான ஒரு அனுபவம் அல்ல. அநேகம் அடிகளை ஏற்றுக்கொள்கிறான், இழுத்து கொண்டு போகப்படுகிறது. ரத்தம் சிந்தி காயங்கள் ஏற்க வேண்டியதான சூழ்நிலை. அது மட்டுமல்ல, உட்காவலில் மிக பத்திரமாக காக்கப்படும்படியாக காவல் அதிகரித்து அவனை காக்கிறதை நம்ம பார்க்கிறோம். വളരെ വേദനയോടുകൂടെയും വളരെ അടികൾ കിട്ടിയതിൻ്റെ വേദനയോടുകൂടെ ആ ആമത്തിൽ കാലുകൾ പൂട്ടപ്പെട്ട അനുഭവത്തിലാണ് ഈ തടവറയ്ക്കകത്ത് കിടക്കുന്നത്. അപ്പോ അധിക വേദനയോട് കൂടെ അനേക അടികൾ ഏറ്റുകൊണ്ട് കാലുകൾ എല്ലാം തുഴുമരത്തിൽ കെട്ടപ്പെട്ട നിലമയിൽ தான் அந்த കാവലിൽ வைக்கப்பட்டிருக்கிறது. ദേമാസ് ലോകത്തെ സ്നേഹിച്ച് ആ സുവിശേഷത്തിൽ നിന്ന് വിട്ട് തെസ്സലോനിക്കയിലേക്ക് പോയെന്ന് പറയുന്നു. ദേമാ இந்த பிரபஞ்சத்தை நேசித்து சுவிசேஷ வேலை விட்டு தெசலோனிக்க தேசத்துக்கு போய் விட்டான் என்று சொல்கிறது. ഇത്രയും പ്രശ്നങ്ങൾ, പ്രതിസന്ധികൾ, പ്രതികൂലങ്ങൾ പൗലോസിന്റെ ലൈഫിൽ ഉണ്ടായിട്ടും പൗലോസ് ക്രിസ്തുവിനെ വിട്ടു പോകാതെ ക്രിസ്തുവിൽ ഉറച്ചു നിന്നു. ஆனால் இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு போராட்டங்கள், கஷ்டங்கள் பவுலுடைய வாழ்க்கையில வந்த போதும் அவன் பின்வாங்காமல் சுவிசேஷ வேலையில் உறுதிப்பட்டு நின்று கொண்டான். ഇതിലൊരു അംശം പോലും നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഒരു പ്രതികൂലമോ പ്രതിസന്ധിയോ നമ്മൾ അനുഭവിക്കുന്നില്ല. ஆனால் அன்பானவர்களே, இதனுடைய ஒரு அம்சம் கூட நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையோ ஒன்றுமே நாம் அனுபவிக்கவில்லை. ഇത്രയും വലിയ പ്രതിസന്ധി ഉണ്ടായിട്ടും ക്രിസ്തുവിനെ വിട്ടു പോകാതെ പൗലോസ് ക്രിസ്തുവിൽ ഉറച്ച് തൻ്റെ നല്ല പോർ പൊരുതി ഓട്ടം തികച്ചു വിശ്വാസം കാത്തു എന്ന പൗലോസ് പറയുന്നത്. இவ்வளவு எதிர்மாறான சூழ்நிலை இருந்தும் பவுல் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை കാത്തുകൊണ്ടേൻ என்று சொல்கிறது. എന്നാൽ എത്ര പേർക്ക്, ഞങ്ങളെ കേൾക്കുന്ന എത്ര പേർക്ക് പറയാൻ കഴിയും, എൻ്റെ ക്രിസ്തീയ ജീവിതത്തിൽ ഞാൻ നല്ല പോർ പൊരുതി, എൻ്റെ വിശ്വാസം കാത്തു എന്ന് എത്ര പേർക്ക് പറയാൻ സാധിക്കും? ஆனால் எத்தனை பேருக்கு இன்னைக்கு சொல்ல முடியும், என்னுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தினுடைய நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லி. ഇതുവരെയുള്ള എൻ്റെ ഓട്ടം തികച്ചു എന്ന് എത്ര പേർക്ക് പറയാൻ സാധിക്കും? இதுவரைக்கும் இருந்த என்னுடைய ஓட்டத்தை அது நான் ஓடி முடித்தேன் என்று எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? പൗലോസിന്റെ ജീവിതത്തിൽ വന്നതുപോലുള്ള ഒരു അല്പം പോലും ഇതിന്റെ ഒരു അംശം കഷ്ടത നമ്മുടെ ജീവിതത്തിൽ വന്നിട്ടില്ല. கவனிங்க, இதுவரையுள்ள நம்முடைய வாழ்க்கையில் பவுலுக்கு வந்ததான இந்த துக்கங்களுடைய ஒரு அம்சம் கூட நம்முடைய வாழ்க்கையில் வந்ததில்லை. നിങ്ങൾ നിങ്ങളുടെ ജീവിതത്തിലേക്ക് ഒന്ന് നോക്കിയാട്ടെ, ഇതിന്റെ ഈ പൗലോസ് അനുഭവിച്ചതുപോലുള്ള ഒരു അല്പം കഷ്ടത നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ വന്നിട്ടുണ്ടോ? நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு நேராக பாருங்க, பவுல் அனுபவித்த கஷ்டத்தினுடைய ஒரு அம்சம் கூட உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கு. പൗലോസ് പറഞ്ഞ പല തവണ തടവിലായി, അനേകം തവണ തടവിലായി എന്ന് പറയുമ്പോൾ ഒരു തവണ തടവിലായ കാര്യം നമ്മളിപ്പോൾ എക്സ്പ്ലെയിൻ ചെയ്യുന്നേ. ഇങ്ങനെ നിലത്തൂടെ വലിച്ചു കൊണ്ടുപോകുക, വസ്ത്രത്തെ ഉരിഞ്ഞു കളയുക, അവരെ നഗ്നരാക്കുക, പല തവണ അനേകം തവണ അടിപ്പിക്കുക, അടിച്ച് ശരീരത്തിൽ മുറിവേൽപ്പിക്കുക, ആ മുറിവേറ്റതോടുകൂടെ കാൽ ആമത്തിലിട്ട് ഉൾത്തടവറയിൽ കൊണ്ടുവന്നിടുക. ഇങ്ങനെയാ പൗലോസിനെ തടവറയിലാക്കി വെക്കുന്നത്. அப்போ அநேகம் தடவை நான் காவலில் வைக்கப்பட்டேன் என்று சொல்லும் போது ஒரு தடவை காவலில் வைத்த அனுபவத்தை தான் இப்போது நாம் வாசிக்க கண்டோம். அவர்களை இழுத்து கொண்டு போகப்படுகிறது, அவர்கள் அநேகம் அடிகள் இருக்கிறது, சரீரத்தில் எல்லாம் காயங்கள். அது மட்டுமல்ல, அவர்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் கிழித்து போட்டு அவர்களே இன்னும் அதிகமான காவலில் வைக்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். എന്നാൽ പൗലോസ് സുവിശേഷത്തിൽ മടുത്തുപോയില്ല, തൻ്റെ ക്രിസ്തീയ ജീവിതത്തിൽ പൗലോസ് മടുത്തുപോയില്ല. ஆனால் பவுல் தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஊழிய பாதையில் ஒருபோதும் சோர்ந்து போகவில்லை. എന്നാൽ എന്നെ കേൾക്കുന്ന, ഞങ്ങളെ കേൾക്കുന്ന എത്ര പേർ നിങ്ങളുടെ ആത്മീയ ജീവിതത്തിൽ മടുത്തു പോകുന്നു? ஆனால் எங்களை கேட்கிற எத்தனையோ நபர்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இங்க சோர்ந்து போகிறீங்க. നമ്മൾ പ്രാർത്ഥിച്ച പല വിഷയങ്ങളും കിട്ടുന്നില്ല, ലഭിക്കുന്നില്ല എന്ന് പറഞ്ഞ് നമ്മൾ ആത്മീയ ജീവിതത്തിൽ എത്രയോ തവണ നമ്മൾ മടുത്തു പോയിരിക്കുന്നു, നമ്മൾ പിന്മാറ്റത്തിൽ പോയിരിക്കുന്നു. நாம் ஜெபித்த பல விஷயங்களும் கிடைக்கவில்லை என்று சொல்லி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் എത്രയോ തടവ സോർന്നു പോയിരിக்கிறோം. ഇതിന്റെ ഒരു അംശം കഷ്ടത പോലും നമ്മുടെ ജീവിതത്തിൽ വന്നിട്ടില്ല. പക്ഷെ നമുക്ക് നല്ല പോർ പൊരുതാൻ കഴിയാതെ നമ്മുടെ ആത്മീയ ജീവിതത്തിൽ എത്ര തവണ നമ്മൾ സ്റ്റക്കായി നിന്നിട്ടുണ്ട്, മടുത്തു പോയിട്ടുണ്ട് നമ്മൾ. இதனுடைய ஒரு அம்சம் கூட பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரவில்லை. ஆனா நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ தடவை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம
நம்ம ஸ்டக் ஆகி நின்ற അനുഭവങ്ങൾ നമ്മുടെ வாழ்க்கையில் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Amen. എന്നാൽ ഇന്ന് കർത്താവിന്റെ കരങ്ങളിലേക്ക് ഏൽപ്പിക്കാൻ എത്ര പേർ റെഡിയാ? ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? Amen. പൗലോസിന്റെ ജീവിതത്തിൽ നമുക്ക് പൗലോസിനോട് ഒരു ചോദ്യം ചോദിക്കാം. പൗലോസ് ഇത്രയും കഷ്ടത വന്നിട്ടും എന്തുകൊണ്ടാണ് മടുത്തു പോകാത്തതെന്ന്. பவுலுடைய வாழ்க்கையிலே பவுலை பார்த்து ஒரு கேள்வி கேட்கலாம். பவுல் ஏன் இவ்வளவு துன்பங்கள் வந்தும் சோர்ந்து போகாமல் இருந்தீங்க? എന്റെ ജീവിതത്തിൽ ഒരു ചെറിയ കഷ്ടത വന്നു, ചെറിയൊരു കാര്യം വന്നാൽ ഞാൻ മടുത്തു പോകുക, ഞാൻ പിന്മാറിപ്പോകുക. என்னுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை, சின்ன கஷ்டம் வந்தால் நான் சோர்ந்து போகிறேன். എനിക്ക് ആത്മീയ ജീവിതത്തിൽ എപ്പോഴും ഈ ഒരു ഉണർവോടുകൂടെ മുന്നോട്ട് പോകാൻ പറ്റുന്നില്ല. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்பொழுதும் இந்த ஒரு எழுப்புதலோடு கூட என்னால முன்னாடி போக முடியவில்லை. പക്ഷെ പൗലോസേ, നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ എങ്ങനെ ഇത് സാധ്യമാകുന്നേ? ഇത്രയും വലിയ കഷ്ടതകൾ വന്നിട്ടും എങ്ങനെയാണ് ക്രിസ്തീയ ജീവിതത്തിൽ ഉറച്ചു നിൽക്കാൻ സാധിക്കുന്നത്? ஆனால் பவுல் எவ்விதமாக இவ்வளவு பெரிதான துன்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்தும் நீங்க உறுதிப்பட்டு நிக்கிறீங்க? எந்த விதமாக இப்படி உறுதிப்பட்டு நிக்க உங்களால முடிகிறது? അതിന് പൗലോസ് നല്ലൊരു മറുപടി പറയുന്നത് നമുക്ക് കാണാൻ സാധിക്കും. அதற்கு பவுல் நல்ல ஒரு பதில் சொல்வதை நமக்கு புரிய வரும். Hallelujah. Hallelujah. Amen. അതിനു മുമ്പ് പൗലോസ് ഈ തടവറയിലെ അനുഭവത്തെ നിങ്ങളൊന്ന് ശ്രദ്ധിച്ചേ. அதற்கு முன்பதாக பவுலினுடைய சிறையில் இருக்கிற இந்த அனுபவத்தை நீங்க ஒன்று கவனித்து பாருங்க. ആ വലിച്ചുകൊണ്ട് പോകുന്ന സമയത്തും വസ്ത്രത്തെ ഉരിഞ്ഞു കളയുന്ന സമയത്തും അടികൾ കൊടുക്കുന്ന സമയത്തും തടവറയിൽ കിടക്കുന്ന സമയത്തും എല്ലാം നമ്മൾ ഓർക്കും പൗലോസിന്റെ കൂടെ കർത്താവില്ല, കർത്താവ് പൗലോസിനെ സഹായിക്കാൻ വരത്തില്ലായിരിക്കുമെന്ന്. அமேன். நமக்கு ஒரு விஷயம் தெரியும். அமேன். இப்படி இழுத்துக்கொண்டு போகும்போது வஸ்திரங்கள் அமேன் கிழித்து போடும்போது அடிக்கப்படும் போது எல்லாம் கர்த்தர் பவுல் கூட இல்லையா എന്നതാണ് ഒരു ചിന്തனை നമുക്ക് வரலாம். ഓ, പൗലോസിനെ കർത്താവ് കൈവിട്ടു എന്നുള്ള ചിന്ത നമുക്കുണ്ടാകും. പൗലൈ കർത്തർ കൈവിട്ടാരോ എന്ന ചിന്തனை വരും. കാരണം പല സമയത്തും നമ്മുടെ ജീവിതത്തിൽ നമുക്ക് ഇത് തോന്നിയിട്ടുണ്ട്, എൻ്റെ കർത്താവ് കൈവിട്ടു, എൻ്റെ കൂടെ ദൈവമില്ല, ദൈവം ഉണ്ടായിരുന്നെങ്കിൽ എനിക്കിത് വരത്തില്ല, എൻ്റെ കുടുംബത്തിൽ ഇങ്ങനെ സംഭവിക്കത്തില്ല, ദൈവം എന്നെ കൈവിട്ടു എന്ന് പലപ്പോഴും നമ്മൾ ചിന്തിച്ചിട്ടുണ്ട്. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் இதுபோல பிரச்சனைகள் வரும்பொழுது கர்த்தர் என் கூட இல்லை, கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில பல நேரத்திலையும் நாமளே சிந்தித்திருக்கிறோம். ഹല്ലേലൂയ. പൗലോസിന് ഈ സമയത്ത് നമ്മൾ ചിലപ്പോൾ ചിന്തിക്കാം, അല്ലെങ്കിൽ അവിടെയുള്ള കൂടെയുള്ള ആളുകൾ ചിലപ്പോൾ ചിന്തിക്കാം, പൗലോസിനെ ദൈവം കൈവിട്ടു, അവൻ്റെ കൂടെ ദൈവമില്ല എന്ന് ചിന്തിക്കാം. ஆமென். பவுலுடைய வாழ்க்கையை பொறுத்த அளவுக்கும் இப்படிப்பட்டதான சூழ்நிலை வரும்போது பவுலை கர்த்தர் கைவிட்டார் என்று சொல்லி நம்மளாலையும் சிந்திக்க முடியும். എന്നാൽ ആ തടവറയ്ക്കകത്ത് കർത്താവ് അവനെ കൈവിടുകയല്ല ചെയ്യുന്നത്. ஆனால் அந்த காவல் அறைக்குள்ள கர்த்தர் ஒருபோதும் பவுலை கைவிட அல்ல செய்தது. ഒരാളുടെ റെക്കമെൻഡോട് കൂടെ പൗലോസിനെ എങ്ങനെയെങ്കിലും പുറത്തു കൊണ്ടുവരികയല്ല ചെയ്യുന്നത്. ஆமென். ஒரு நபருடைய ரெக்கமெண்டேஷனோடு கூட எவ்விதமாவது பவுலை வெளியே கொண்டு வருவல்ல கர்த்தர் செய்தது. ബാക്കിയുള്ള അപ്പോസ്തലന്മാർ ചെന്ന് ഏതെങ്കിലും അധികാരികളുടെ കാല് പിടിച്ച് ആ അധികാരിയുടെ സഹായത്തോടു കൂടി എങ്ങനെയെങ്കിലും പൗലോസിനെ പുറത്തു കൊണ്ടുവരികയല്ല ചെയ്യുന്നത്. ஆமென். மீதியான அப்போஸ்தலர்கள் எப்படியோ ரெக்கமெண்ட் பண்ணி அதிகாரிகளுடைய கை காலை பிடிச்சு அப்படி அல்ல பவுல் வெளியே வந்தது. ദൈവത്തിന്റെ മഹത്വത്തിന്റെ ശക്തി ആ തടവറയിൽ ഇറക്കിയ പൗലോസിനെ ശീലാസിനെ കർത്താവ് പുറത്തു കൊണ്ടുവരുന്നത്. ஆமென். கர்த்தருடைய மகிமையினுடைய வல்லமை அந்த சிறைக்குள்ள இறக்கிதான் கர்த்தர் பவுலையும் சீலாவையும் வெளியே கொண்டு வருகிறார். ചില പ്രതികൂലത്തിലൂടെ നിങ്ങൾ പോകുമ്പോൾ ചിലപ്പോൾ കർത്താവ് സൈലന്റ്, നിങ്ങളുടെ കൂടെ ഇല്ല എന്നുള്ളൊരു ചിന്ത നിങ്ങൾക്കുണ്ടായിരിക്കാം. ஆமென். சில எதிர்மாறான சூழ்நிலை வழியாக போகும்போது கர்த்தர் உங்க கூட இல்லை എന്നതാണ് ഒരു ചിന്തனை சில நேரத்தில் உங்களுக்கு வரலாம். പക്ഷെ കർത്താവ് ചില വിഷയത്തിനകത്ത് നിങ്ങളെ വിടുവിക്കണമെങ്കിൽ ആരുടെ റെക്കമെൻഡേഷനും കൂടെ ഒരു മനുഷ്യനെ അയച്ചായിരിക്കത്തില്ല വിടുവിക്കുന്നത്. കർത്താവ് മഹത്വത്തോടെ അവിടെ ഇറങ്ങി വന്ന് തന്റെ ശക്തിയാൽ നിങ്ങളെ പുറത്തെടുക്കുന്ന അനുഭവങ്ങൾ നിങ്ങളുടെ ജീവിതത്തിനകത്തുണ്ടാവും. ஆமென். கர்த்தர் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இருந்து யாரோ நபருடைய ரெக்கமெண்டேஷன்ல அல்ல உங்களை விடுதலை பண்ணுவது, மெய்யாகவே கர்த்தரை இறங்கி வந்த தம்முடைய பலத்த வல்லமையினாலே நம்மை விடுதலையாக்குற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇതെങ്ങനെയാ പൗലോസിന്റെ ശീലാസിന്റെ ജീവിതത്തിൽ സാധിച്ചെന്ന് നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ചോ? இது எவ்விதமாக பவுல் சீலாவனுடைய வாழ்க்கையில் நடந்தது என்று சொல்லி நீங்க கவனித்தீர்களா? അത്രയും പ്രശ്നമുണ്ടായിട്ടും അത്രയും പ്രതിസന്ധിയും വേദന ഉണ്ടായിട്ടും പൗലോസും ശീലാസും ദൈവത്തെ പഴിക്കുകയല്ല, ദുഷിക്കുകയല്ല, പിറുപിറുക്കുകയല്ല ചെയ്യുന്നത്. ஆமென். அவ்வளவு எதிர்மாறான சூழ்நிலைகள், பிரச்சனைகள் பவுல் சீலாவனுடைய வாழ்க்கையில் வந்தும் அவர் அங்கே பழி சொல்லவில்லை, அவர்கள் தீமையானதை வாய் திறந்து சொல்ல அல்ல செய்தது. അപ്പോസ്തല പ്രവൃത്തി 16-25 വാക്യത്തിനകത്ത് പറയുന്നു, അർദ്ധരാത്രി പൗലോസും ശീലാസും പ്രാർത്ഥിച്ചു, ദൈവത്തെ പാടി സ്തുതിച്ചു, തടവുകാർ ശ്രദ്ധിച്ചുകൊണ്ടിരുന്നു. ஆமென். அப்போஸ்தல நடபடிகள் 16வது அதிகாரம் 25வது வசனத்திலே நம்ம என்ன கவனிக்கிறோம்? நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி ஆமென் தேவனை துதித்து பாடினார்கள், காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி.
അപ്പം ദൈവം മഹത്വത്തിൻ്റെ ശക്തിയോടെ വെളിപ്പെടാനുള്ള കാരണം എന്താ? പിറുപിറുപ്പ് മാറ്റിവെച്ച്, നിരാശ മാറ്റിവെച്ച്, ആമേൻ, ആ ദുഃഖത്തെ മാറ്റിവെച്ച് അവർ അർദ്ധരാത്രിക്ക് ദൈവത്തെ ആമേൻ പാടി സ്തുതിക്കുന്നു, അവർ പ്രാർത്ഥിക്കുന്നു. ഹല്ലേലൂയ. അത് സൈലൻ്റ് ആയിട്ടല്ല, മറ്റുള്ള തടവുകാർ ശ്രദ്ധിക്കുന്ന രീതിയിൽ കർത്താവിനെ അവർ ആത്മാർത്ഥമായി ഹൃദയം തുറന്ന് പ്രാർത്ഥിക്കുകയും പാടി സ്തുതിക്കുകയും ചെയ്യുക. அப்போ கர்த்தருடைய மகிமை அங்க வெளியரங்கமாக காரணம் என்ன? இவ்வளவு அடிக்கப்பட்டு துன்பத்தோடு இருக்கிற இந்த சூழ்நிலையிலும் ஆமென், இவர்கள் அந்த சிறை அனுபவத்திலே கர்த்தரை பாடி துதித்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால் அமைதலாக அல்ல, மற்றவர்கள் கவனிக்கத்தக்க அளவுக்கு ஆமென் இவர்கள் கர்த்தரை பாடி துதிக்கிறார்கள். ഹല്ലേലൂയ. ഇതിനകത്ത് ഒരു ദൈവശബ്ദം ഞാൻ നിങ്ങളെ അറിയിക്കട്ടെ. இதுல இருந்து ஒரு தேவ சத்தம் உங்களிடத்திலே சொல்லவா? നിങ്ങളുടെ പ്രതിസന്ധിയുടെ മധ്യത്തിൽ നിങ്ങൾ പിറുപിറുക്കാതെ, നിങ്ങൾ മടുത്തു പോകാതെ, നിങ്ങൾ പിറുപിറുക്കാതെ, നിങ്ങളുടെ കുറവുകൾ പറയാതെ സർവശക്തനായ ദൈവത്തെ പാടി സ്തുതിക്കാൻ തുടങ്ങിയാൽ, ஆமென், உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலை மத்தியிலே நீங்கள் முறுமுறுக்காமல், தேவையில்லாததை சொல்லாமல், அந்த நேரத்தில் நீங்கள் கர்த்தரை பாடி துதிக்க ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால், സർവശക്തനായ ദൈവത്തെ നിങ്ങൾ പാടി സ്തുതിക്കാൻ തുടങ്ങിയാൽ ദൈവം തന്റെ മഹത്വത്തിന്റെ ശക്തിയോടെ നിങ്ങളുടെ മധ്യത്തിൽ ഇറങ്ങി നിങ്ങളുടെ വിഷയത്തിൽ നിന്ന് നിങ്ങളെ പുറത്തു കൊണ്ടുവരാൻ തുടങ്ങും. ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவனை நீங்க பாடி ஆராதிக்க ஆரம்பித்தால் மெய்யாகவே சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் உங்கள் விஷயத்தின் மத்தியிலே உங்களுக்காக செயல்படுவார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആമേൻ. ദൈവസന്നിധിയിൽ നിങ്ങൾ എത്രത്തോളം പ്രൈസ് ആൻഡ് വർഷിപ്പ് ചെയ്യുന്നുവോ, தேவ சமூகத்தில் நீங்க எவ்வளவுக்கு அதிகமாக துதித்து பாடுகிறீர்களோ അത്രത്തോളം മഹത്വത്തോടു കൂടെ കർത്താവ് നിങ്ങളുടെ മധ്യത്തിൽ ഇറങ്ങുവാൻ തുടങ്ങും. அவ்வளவுக்கு அதிகமா மகிமையாக கர்த்தர் உங்களிடத்தில் இறங்குவார். വചനം പറയുന്നു, നിങ്ങളുടെ സകല ആവശ്യങ്ങളും നിങ്ങളുടെ ബുദ്ധിമുട്ടൊക്കെയും ദൈവം തന്റെ മഹത്വത്തിന്റെ ധനത്തിനൊത്തവണ്ണം ക്രിസ്തുവേശുവിൽ പൂർണ്ണമായി തീർത്തു തരുമെന്ന വചനം പറയുന്നത്. வார்த்தை என்ன சொல்கிறது? உங்களுடைய தேவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்துக்கு ஏற்றபடியாகவே பரிபூர்ணமாக நிறைவாக மாற்றுவார். ஹல்லேலூயா. മഹത്വത്തിന്റെ ധനത്തിനൊത്തവണ്ണം, மகிமையின் ஐஸ்வரியத்துக்கு ஏற்றபடியாகவே, മഹത്വത്തിന്റെ ശക്തിക്കൊത്തവണ്ണം, மகிமையின் வல்லமைக்கு ஏற்றபடியாகவே. ഹല്ലേലൂയ. ഇവിടെ പൗലോസിന്റെ ജീവിതത്തിൽ അങ്ങനെ ഒരു മഹത്വത്തിന്റെ ശക്തി വെളിപ്പെടാൻ കാരണം എന്താ? ആ അവസ്ഥയിലും പാടി സ്തുതിക്കാൻ തുടങ്ങി. ஆமென். இங்க பவுலுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான ஒரு மகிமை வெளிப்பட காரணம் என்ன? அந்த சூழ்நிலையிலும் பாடி ஆராதிக்க ஆரம்பிக்கிறார். നമ്മുടെ ജീവിതത്തിൽ വെളിപ്പെടാത്തതിന് കാരണം എന്താ? நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படாமல் இருக்க காரணம் என்ன? നമ്മളവിടെ പിറുപിറുക്കാൻ തുടങ്ങിയ, நாம் அந்த இடத்தில் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம். നമ്മൾ ദൈവത്തെ തള്ളിപ്പറയാൻ തുടങ്ങുക. நாம் கர்த்தரை மறுதலிக்கிறோம். ഞാൻ പ്രാർത്ഥിച്ചിട്ട് കാര്യമില്ല, ഞാൻ പ്രാർത്ഥിച്ചാൽ നടക്കത്തില്ലെന്ന് നെഗറ്റീവ് പറയാൻ തുടങ്ങിയ, நான் ஜெபித்து எந்த காரியமும் இல்லை என்று சொல்லி அந்த இடத்தில் நெகட்டிவான காரியங்களை பேசுகிறோம். നമ്മൾ പിന്മാറ്റത്തിൽ പോകുക. நாம் பின்வாங்கி போகிறோம். എന്നാൽ ഇന്ന് നിങ്ങൾ ഈ ഏത് സാഹചര്യത്തിലാണോ, ഏത് അവസ്ഥയിലാണോ, നിങ്ങൾക്ക് പുറത്തു വരാൻ പറ്റാത്ത അവസ്ഥയാണോ, നിങ്ങൾ അതിനകത്തുനിന്ന് പാടി സ്തുതിക്കാൻ തുടങ്ങിയേ കർത്താവ് തന്റെ ശക്തിയോടെ നിങ്ങളുടെ മധ്യത്തിൽ ഇറങ്ങി നിങ്ങളെ അതിനകത്തുനിന്ന് പുറത്തു കൊണ്ടുവരും. ஆமென். நீங்க எந்த சூழ்நிலை, எந்த அவஸ்தையில் இருக்கிறீர்களோ அந்த இடத்தில் கர்த்தரை பாடி துதிக்க ஆரம்பிங்க. அந்த இடத்திலிருந்து சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை அற்புதமாக வெளியே கொண்டு வரும். ഹല്ലേലൂയ. ആമേൻ. നിങ്ങളുടെ സ്തുതികളുടെ മധ്യത്തിൽ വാസം ചെയ്യുന്നതാണ് നമ്മുടെ കർത്താവായ യേശു. உங்கள் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் தான் நம் கர்த்தராகிய இயேசுவான். നിങ്ങളുടെ പ്രാർത്ഥനയ്ക്ക് ആരെങ്കിലും നിങ്ങൾക്ക് വിരോധമായി സംസാരിക്കുന്നുണ്ടെങ്കിൽ, നിങ്ങൾ എതിർക്കുന്നുണ്ടെങ്കിൽ, അവരുടെ മധ്യത്തിൽ ഉയർത്തുന്ന ഒരു സർവശക്തനായ കർത്താവാണ് നമുക്കുള്ളത്. ஆமென். உங்களுடைய ஜெபத்துக்கு யாராவது எதிராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் மத்தியிலேயே உங்களை கனப்படுத்துகிற ஒரு கர்த்தர் தான் உங்களோடு கூட இருக்கிறவர். ആ കാരാഗ്രഹ പ്രമാണിയും കുടുംബവും രക്ഷിക്കപ്പെട്ട് സ്നാനപ്പെടുന്ന നിലവാരത്തിൽ അവിടെ കർത്താവ് മഹത്വത്തോട് ഇറങ്ങി പ്രവർത്തിക്കാൻ തുടങ്ങി. கவனிங்க, அந்த சிறைச்சாலை காரனும் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு கர்த்தர் அங்கே வல்லமையாக கிரியை செய்கிறார். കാരാഗ്രഹ പ്രമാണി എന്ന് ഭയത്തോടെ ഇവർ ചോദിക്കുന്നു, രക്ഷ പ്രാപിക്കാൻ ഞാൻ എന്തു ചെയ്യണമെന്ന് ചോദിക്കുമ്പോൾ ഇവർ പറയാ, കർത്താവ് യേശു ക്രിസ്തുവിൽ വിശ്വസിക്കേ, എന്നാൽ നീയും നിന്റെ കുടുംബവും രക്ഷ പ്രാപിക്കും. அந்த இடத்தில் இந்த சிறைச்சாலை அதிகாரி பயந்து கொண்டு வந்து கேட்கிறது, ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் குடும்பமும் രക്ഷിക്കപ്പെടുവാய். ആരാ ചോദിക്കുന്നത്? നിങ്ങളൊന്ന് ശ്രദ്ധിച്ചേ. ഇവരുടെ കാൽ ആമത്തിലിട്ട് പൂട്ടി
തടവറയ്ക്കകത്താക്കി വെച്ച ആ രക്തത്തിൽ കുളിച്ച് കിടക്കുന്ന പൗലോസും ശീലാസിനോടും ആ കാരാഗ്രഹത്തിൻ്റെ പ്രമാണിയാ ചോദിക്കുന്നത്, രക്ഷ പ്രാപിക്കുവാൻ ഞാൻ എന്തു ചെയ്യണമെന്ന്. இங்கே யார் இந்த கேள்வியை கேட்கிறது என்று சொல்லி சற்று கவனித்து பாருங்க. யார் பவுலையும் சீலாவையும் அடித்து உட்காவலில் வைத்து தொழுமரத்தில் இவர்கள் கை கால்களை எல்லாம் கட்டி வைத்ததோ அதே நபரை கேட்கிறது, ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஹalleluya. ഞാൻ നിങ്ങളോട് ഒരു ദൈവശബ്ദം അറിയിക്കട്ടെ. நான் உங்களோடு ஒரு தேவ சத்தம் சொல்லவா? നിങ്ങളെ നിന്ദിച്ചവർ നിങ്ങളെ തേടി വരാൻ പോകുക. உங்களை நிந்தித்தவர்கள் உங்களை தேடி வர ஆரம்பிப்பார்கள். രക്ഷ പ്രാപിക്കാൻ എന്തു ചെയ്യണമെന്ന് ചോദിച്ച് നിങ്ങളുടെ അടുത്ത് വരാൻ പോകുക. രക്ഷിക്കപ്പെட ഞാൻ என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு உங்களுடைய அருகாமையில் வர போகிறார்கள். നിങ്ങളെ പീഡിപ്പിച്ചവർ രക്ഷ പ്രാപിക്കാൻ എന്തു ചെയ്യണമെന്ന് ചോദിച്ച് നിങ്ങളുടെ അടുത്ത് വരാൻ പോകുക. அமேன். உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் அமேன் രക്ഷിക്കപ്പെட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு உங்களுடைய அருகாமையில் வர போகிறார்கள். നിങ്ങളെ വേദനിപ്പിച്ചവർ രക്ഷ പ്രാപിക്കാൻ ഞാൻ എന്തു ചെയ്യണമെന്ന് ചോദിച്ച് നിങ്ങളെ തേടി വരാൻ പോകുക. அமேன். உங்களுக்கு வேதனையை உண்டு பண்ணினவர்கள் രക്ഷിക്കപ്പെட நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு உங்களுடைய அருகாமையிலே வர போகிறார்கள். ഹല്ലേലൂയ. ആരാണോ ഇദ്ദേഹത്തെ ഇവരെ ഉൾക്കാവലിൽ ഇട്ടത് അതേ കാരാഗ്രഹ പ്രമാണി ഇവരെ ഭവനത്തിൽ കൊണ്ടുപോയി ഇവരുടെ മുറിവുകളെ കഴുകി എന്ന് പറയുന്നു. അമേൻ. எந்த சிறைக்காரன் அமேன் இவர்களை கொண்டு வந்து அந்த உட்காவலில் வைத்ததோ அதே நபர்கள் தான் இவர்களுடைய காயங்களை கழுவி கட்டினது என்று சொல்லி வசனம் சொல்கிறது. ആരാണോ ഇവരെ കാരാഗ്രഹത്തിൽ ഉൾക്കാവലിൽ ഇട്ട് ഇവരുടെ കാലുകൾ ആമത്തിലിട്ട് പൂട്ടിയത് അതേ പ്രമാണി തന്നെ ഇവർക്ക് ശുശ്രൂഷ ചെയ്തു. அமேன். யார் எந்த அதிகாரி இவர்களை உட்காவலில் வைத்து இவர்களுடைய கை கால்களை எல்லாம் தொழுமரத்தில் கட்டி வைத்ததோ அதே நபர் இவர்களுக்கு இப்பொழுது ஊழியம் செய்வதை நாம் பார்க்கிறோம். പാടി സ്തുതിക്കുന്നവർ ജീവിതത്തിൽ ചിലതിനെയൊക്കെ കർത്താവ് തിരിക്കാൻ തുടങ്ങും. ദൈവം പാടി തുതിക്കുന്നവരുടെ வாழ்க்கையிலே கர்த்தர் சிலது எல்லாம் உங்களுக்கு நேராக திருப்புவார். നിങ്ങളുടെ ലൈഫിൽ കർത്താവ് ഇതുപോലെ ചിലതിനെയൊക്കെ തിരിക്കാൻ പോകുക. உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இதுபோல சிலது எல்லாம் திருப்ப போகிறார். നിങ്ങളുടെ ലൈഫിൽ ഇതുപോലെയുള്ള ചില ചേഞ്ചസുകൾ കർത്താവ് വരുത്താൻ പോകുക. உங்களுடைய வாழ்க்கையில் இதுபோல சில மாற்றங்களை கர்த்தர் செய்ய போகிறார். എപ്പോഴും തടവറയിൽ കിടക്കുന്ന അവസ്ഥയല്ല, எப்பொழுதும் சிறையில் இருக்கிற அனுபவம் அல்ல, എപ്പോഴും പീഡിപ്പിക്കപ്പെടുന്ന അനുഭവമല്ല, எப்பொழுதும் பீடைகள் ஏற்கிறதான அனுபவம் அல்ல. മഹത്വത്തോടെ കർത്താവ് നിങ്ങളെ പുറത്തു കൊണ്ടുവരാൻ പോകുക. மகிமையாக கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். ചിലരെ സ്നാനപ്പെടുത്തുന്ന അനുഭവത്തിൽ കർത്താവ് നിങ്ങളെ പുറത്തു കൊണ്ടുവരാൻ പോകുക. சில நபர்களை ஞானஸ்நானம் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு ചില പ്രമാണിമാരെ നിങ്ങൾ സ്നാനപ്പെടുത്താൻ പോകുക. சில பிரமாணிகளை நீங்க ஞானஸ்நானம் கொடுக்க ചില போகிறீர்கள். ഉന്നതർ നിങ്ങളുടെ കൈകളാൽ രക്ഷിക്കപ്പെടാൻ പോകുക. சில உன்னதர்கள் உங்களுடைய கரங்களினால் ரட்சிக்கப்பட போகிறார்கள். ചില ഉന്നതരെ വിടുവിക്കപ്പെടുന്ന ഒരു പൊസിഷനിലേക്ക് കർത്താവ് നിങ്ങളെ കൊണ്ടുവരാൻ പോകുക. சில உன்னதர்கள் எல்லாம் விடுவிக்கப்படுகிற அளவுக்கு சில பதவிகளுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வர போகிறார். ചില അവസ്ഥകൾ നിങ്ങളുടെ കുടുംബത്തിലെ അവസ്ഥകളെ കർത്താവ് മാറ്റാൻ പോകുക. உங்க குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். எங்களை கேட்கிற எங்களுடைய நல்ல பரலோக தகப்பனே, இந்த நேரத்தில் யாரெல்லாம் பலவிதமான துன்பங்கள் வழியாக போராட்டங்கள் வழியாக சோர்ந்து இருக்கிறார்களோ அமேன், இனி இந்த விசுவாச வாழ்க்கை முன்னாடி கொண்டு போக முடியாது, இனி இந்த பிரச்சனை அமேன் இதை என்னால் தாங்க முடியாது என்று பாரத்தோடு கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ இவர்கள் வாழ்க்கையில் இப்பொழுதே ஒரு உறுதி உண்டாகட்டும். இயேசுவானவர் பவுலுடைய வாழ்க்கையில் வந்த எல்லா உபத்திரங்களிலும் அவர்களை விடுதலையாக்கினது போலவே இவர்களை விடுவிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அந்த உறுதி எங்களை கேட்கிற அமேன் மாடசாமி என்றதான நபர் வாழ்க்கையில் சோர்ந்து போய் பலவிதமான பிரச்சனைக்குள்ள சிக்கி இருக்கிறது. இப்பொழுதே அந்த விடுதலையின் கரம் அந்த மகன் மேல் இறங்கட்டும் அப்பா. எங்களை கேட்கிற கௌசல்யா என்றதான நபர் அப்பா வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்களுக்கும் மத்தியிலும் கர்த்தருடைய விடுதலையின் கரம் மகளை தொடுவதாக இந்த நேரத்தில் அப்பா பலவீனங்கள் சுகமாகட்டும், கேன்சர்கள் சுகமாகட்டும், டிபி நோய்கள் சுகமாகட்டும், சருத்தில் இருக்கிற ஸ்பாண்டலைட்டிஸ் போன்ற வியாதிகள் அப்பா எல்லா பலவீனங்களும் சுகமாகி கர்த்தருடைய தழும்புகளில் நின்று வருகிற சுகத்தை இவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. அதை சொல்லி ஒவ்வொரு நபர்களையும் ஆசீர்வதிக்கிறோம். விடுதலையின் கரம் இவர்களை தொடுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். அன்பானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த கரம் இந்த நாளில் உங்களை தொட்டு சில பிரச்சனை இக்கட்டான சூழ்நிலையில் நின்று உங்களை விடுதலையாக்குகிறது. ஆசீர்வாதமான ஒரு புத்தாண்டு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதனால் நீங்கள் ஆமென் கண்டினியூஸாக செய்திகளை எல்லாம் கேட்டுக்கொள்ளுங்க. இந்த எபிசோடுடைய அடுத்த பகுதி அடுத்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். நாங்கள் குடும்பமாக கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறோம். அதுவரைக்கும் ஸ்டே பிளஸட், ஸ்டே இன் கிரைஸ்ட். நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலை 10 மணி அளவில் கில்கால் ஹால், போஸ்ட் ஆபீஸ் எதிரி, மூனார். நம்முடைய ஜூம் மீட்டிங் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளும்
காலை 7:30 மணி அளவிலும் எல்லா வெள்ளிக்கிழமைகளும் மாலை 6:30 மணி அளவிலும் நடைபெறும். கர்த்தர் செய்த அற்புத சாட்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளும் உங்களுக்கு கிடைக்க கிரைஸ்ட் ஜெனரேஷன் மினிஸ்ட்ரீஸ் என்ற எங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும். வாட்ஸ்அப் மூலியமாக எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9447750993. ஜெப உதவிக்காக எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9447750993. பிரதர் டோனி பிரான்சிஸ், சிஸ்டர் ஜினு டோனி இவர்களுடைய அப்கமிங் மீட்டிங்ஸ் இவைகளை குறித்து அறியவும் மீட்டிங்ஸ் நடத்துவதற்கும் 9447442660 என்ற எண்ணிற்கோ அல்லது 9447775093 என்ற எண்ணிற்கோ அழைக்கவும்.